நல்லவே கேட்போம் நமது சேனலில் இன்று பலி சக்கரவர்த்தி விஷ்ணு சுதர்சனத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்பதை கேட்போம். பலியினுடைய மனைவி விந்தியாவலி, அவளுடைய தாயார் மேருசாவர்ணி, மிருகமோகி என்பவருக்கு பெண் வயிற்று பெண் இவள். பலி சக்கரவர்த்திக்கு 2000 மனைவிகள். பத்னி விந்தியாவலி நாம தஸ்ய தைத்யபதேரபூத் சர்வலக்ஷண சம்பூர்ணா ஸ்ரீரிவாப்ஜம் வினாபரா. இந்த விந்தியாவலிங்கிறவ சர்வ லட்சணங்கள் பொருந்தியவளாக ஒரு மகாலட்சுமி போல இருக்கக்கூடியவள். இவள் தனயா மேருசாவர்ணே தௌஹித்ரி மிருகமோகினः பத்னி சகஸ்ரத்விதயே பிரதானா தத்சசா பவதி. 2000 மனைவிகள்ல இவள் பிரதானமானவள். இவளுக்கு பிரதானா அப்படிங்கிறது பெயர். பலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்தை ஆண்டு வந்துருக்கார். ஒரு நாள் நண்பகல்ல ஒரு பெரிய பயங்கரமான உஷ்ணத்துடன், அதாவது நெருப்பு அள்ளி கொட்டினா மாதிரி ஒரு உஷ்ணம், பாதாளத்துல ஒரு பயங்கரமான ஒரு சக்கரமானது ஜுவாலையை கக்கிண்டு அப்படியே வருது. இந்த பாதாள லோகத்தில் இருக்கக்கூடியதான அசுர கர்ப்பிணி ஸ்திரீகள், அவளுடைய கர்ப்பங்கள்லாம் உருகி போயிடுறது அந்த ஜுவாலையில. அசுர சிப்பாய்கள் எல்லாம் அப்படியே பலம் இழந்து கீழே விழறா. ரிஷிகள்லாம் மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இதை பார்த்ததான பலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய கத்தியை எடுத்துண்டு அந்த சக்கரத்தோட யுத்தம் பண்றதுக்கு வரார். யதா யதா ச விஷுவம் பாஸ்கர பிரதிபத்யதே ததா ததா ஹரே சக்கரம் பாதாளே பரிவர்த்ததே ஸ்ரவந்தி யோஷிதாம் கர்ப்பாः தஸ்ய தாராம் சுதாபிதாः சகசா தைத்யபத்னீனாம் யாசு பும்சாம் சமுத்பவः. ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சக்கரமானது இப்படி அந்த பாதாள லோகத்துக்கு வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கிறதான அந்த ஸ்திரீகளுடைய கர்ப்பத்தை கலைக்கும். அதாவது ஆண் சிசு எந்த கர்ப்பத்தில் இருக்கோ அதை அழிச்சிட்டு போயிடும். இதுதான் அதனுடைய வழக்கம். இப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி வருது. ஹாக்கிமேதி தீதி இத்யுக்த்வா சது மத்தியமகோத்ததः விமலம் கட்கமாதாய சதச்சந்திரம் ச பானுமதி. இது என்னது இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு பலி சக்கரவர்த்தி பெரிய ஒரு கத்தியை எடுத்துட்டு அதுகிட்ட யுத்தம் பண்ணணும்னு ஓடி வரார். விந்தியாவலி உடனே பார்க்கறா. இதை பார்த்துட்டு சாந்தப்படுத்துற, அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறான். உவாச்ச பரிஷ்வஜ்ய குரோததாம்ரேக்ஷணம் பலிம் கல்யாணி குணதோஷஜ்ஞா பிரணயான் மிருதுபாஷினி. இப்படியே செவந்த கண்களோட ரொம்ப கோபத்தோட அந்த சுதர்சனத்தை போய் எதிர்கொள்றதுக்காக போகக்கூடியதான பலி சக்கரவர்த்தியை பார்த்து இந்த விந்தியாவலிங்கிறதான அவனுடைய மனைவி சொல்றா, தைத்தியராஜ, ஹே தைத்தியராஜனே, ந கோபஸ்ய வசமாகந்தும் அர்ஹசி. எதுக்கு கோபத்துக்கு வசமாகிறீர்கள்? கோபப்படக்கூடாது அப்படிங்கிறா. கோபப்பட வேண்டிய அவசியம் என்ன? விமர்ச தத்ஞா விமர்ச தத்ஞா சாமாதீன் பரியஞ்சீத பலாபலம். இங்க வந்திருக்கக்கூடியதான இந்த சக்கரமானது என்னங்கிறது தெரிஞ்சுக்கும். எதிரிகளுடைய பலாபலம் தெரிஞ்சுக்காம யுத்தத்துக்கு போகப்படாது. அதனால நீர் அந்த மாதிரி பண்ணாதையும் சாந்தமாகவும் சாந்தப்படுத்துறார்.
வந்திருக்கிறது என்னன்னு தெரியுமா? சாதாரண அக்னி கிடையாது இது. ஏதத்கில ஜகத்தாது சக்கரம் விஷ்ணு சுதர்சனம் பிரதிஷன்மாசம் அபியேதி தைத்திய கர்ப்ப விநாசனம். இது ஜகத்தையே பாதுகாக்கக்கூடியதான, ரட்சணம் பண்ணக்கூடியதான விஷ்ணுனுடைய சுதர்சன சக்கரம் இது. இது ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இங்கே வருது. தைத்தியாளுடைய அந்த கர்ப்பத்தை விநாசனம் பண்ணுறதுக்காகவே வருது இது. தத் பிரசீத மகாபாக சமுபைகி ஜகத்பதிம் சரண்யம் சரணம் விஷ்ணும் எம் பிரணம்ய நசீததி. அதனால் சரணாகதி பண்ணும், இதை விழுந்து நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறா. பலி சக்கரவர்த்திட்டு இப்படி சொன்ன உடனே அவர் உடனே கையை கூப்பிட்டு சரணாகதி பண்ணுறார். பிரசாத்திய சந்திரநாமானம் கோவிந்தம் ஜகதோ குரும் ஸ்ரேயசே சர்வதர்மஜ்ஞ சரணம் பிரஜ கேசவம் சம்ஸ்மரஸ்வச தைத்யேந்திர பிரஹ்லாதம் ஸ்வபிதாமகம் பிரஷ்டராஜ்யேன பவதா ஸ்மர்த்தவ்யோகமிதி பிரபோ. இந்த விஷ்ணு சக்கரத்தை மாத்திரம் நீர் சரணாகதி பண்ணா போராது, விஷ்ணுவை தியானம் பண்ணிண்டு அதே மாதிரி உம்முடைய தாத்தாவான பிரஹ்லாத ஆழ்வான் அவரையும் தியானம் பண்ணிண்டு சரணாகதி பண்ணுங்கோங்கிறார். சம்ஸ்மரஸ்வச தைத்யேந்திர பிரஹ்லாதம் ஸ்வபிதாமகம். இப்படி பண்ணுங்கோ அப்படிங்கிறா. அப்படியே பண்றார் பலி சக்கரவர்த்தி. இந்த சக்கரத்தை பார்க்கிறார். அப்படியே அக்னியை கக்கின்ற இந்த ஜுவாலையோடு வரக்கூடியதான சக்கரத்தை பார்க்கிறார் பலி சக்கரவர்த்தி. யஸ்யாரகேஷு சக்கரத்யா யஸ்யாரகேஷு சக்கராத்யா லோகபாலா வியவஸ்திதாः ததந்தர்வசவோ ருத்ராः ததைவ மருதாங்கனாக. அதில் பார்க்கிறார் அந்த சக்கரத்தினுடைய ஆரங்கள். அதில் 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யாக, 46 மருத்கணங்கள், வாயுக்கள், இதெல்லாம் இருக்குதுல. தாராயாம் 12 ஆதித்யாக சமஸ்தாஸ்த உதாசனாக தாராஜலேப்தயः சர்வே நாபிமத்யே பிரஜாபதி. 11 ருத்ராக, 12 ஆதித்யாக, பிரஜாபதி, நடுப்புற பிரஜாபதி இருக்கார் பிரம்மா. இப்போ 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், சதுர்முக பிரம்மா, இது அத்தனையும் பார்க்கிறார் பலி சக்கரவர்த்தி. இந்த சக்கரத்தில் இப்படி பார்த்து பார்க்கிறார், எல்லாம் பார்த்து இது பண்றார். உடனே அவர் விழுந்து ஒரு சரணாகதியை பண்ணி விடுறாரு. இப்படி சரணாகதி பண்ணின உடனே அந்த தாராயாம் 12 சூரியர்கள், சமஸ்த ஹுதாசனாக 7 வகையான அக்னிகள், தாரா ஜாலே அப்தயா அப்படின்னு அதில் சமுத்திரங்கள், 7 சமுத்திரங்கள், நாபி மத்தியத்தில் பிரஜாபதி, பகவான் பிரஜாபதி. இப்படி இந்த சுழன்று வரக்கூடியதான சக்கரத்தில் மேரு முதலான பர்வதங்களையும், கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களையும், திருப்பார் கடலையும், ஜம்பு பிளக்ஷ சாக்கம் முதலான 7 தீபங்களையும், விமானத்தில் சொல்லக்கூடியதான தேவர்களையும், கந்தர்வர்களையும், நவகிரகங்களையும், நட்சத்திரங்களையும், சப்தரிஷி மண்டலங்களையும், துருவன் முதலான அந்த நட்சத்திரங்களையும் எல்லாத்தையும் பார்க்குறார். இப்படி சக்கரத்தில் பார்த்து அப்படியே சேவிச்சுன்னு இருக்கார். இந்த சக்கரத்தை பார்த்து பண்ணோன்னு அந்த சக்கரமானது எல்லா அசுராலையும் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கு. ராஜ்யம் எதுவுமே இல்லை, எல்லா அசுராலும் போட்டா பலி சக்கரவர்த்தி மாத்திரம் இருக்கார். இப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த பிரஹ்லாத ஆழ்வான் பலி சக்கரவர்த்திக்கு ஒரு உபதேசம் பண்றார். இந்த தேகம், இந்த உடலை விட்டு போகக்கூடியதான ஜீவன், இந்த உடலை விட்டு ஜீவன் வெளியில போகும் பொழுது அப்ப யாரை ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறத அந்த பிரஹ்லாத ஆழ்வான் இடத்துல பலி சக்கரவர்த்தி கேட்கிறார்.
அப்போ கேட்கறதுக்கு முன்னால் இதை சொல்கிறார், என்னை மட்டும் விட்டுட்டு இந்த விஷ்ணு சக்கரமானது எல்லா அசுரார் மேலேயும் பாய்ந்து அவளெல்லாம் வந்து அழிச்சு கொடுத்து இப்போ எனக்கு ராஜ்யம் இல்லை, எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பிரகலாதாழ்வான் மேலே பதில் சொல்கிறார். அது என்னங்கிறத நாளைக்கு கேட்போம்.